அவர் இளைஞர் அணி தலைவர் ஆகுறாரு, 21ல் எம்எல்ஏ ஆகுறாரு, 22ல் மந்திரி ஆகுறாரு, 24ல் துணை முதலமைச்சர் ஆகுறாரு. இன்றைக்கி 25ல் மகனை கொண்டு வந்து முன்னால் நிற்க வச்சு ஜல்லிக்கட்டில் ட்ரோன் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பொதுவெளியில் இது என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும் என்கின்ற விவரம் புரியாதவர்கள் அல்ல திமுக தலைமையும் அவருடைய குடும்பமும். கலெக்டர் எந்திரிச்சு நிற்கிறாங்க, மந்திரி பக்கத்தில் கை கட்டி நிற்கிறாரு, எம்எல்ஏக்கள்லாம் நிற்கிறாங்க. இது என்ன இது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், இது 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 இதன் அளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபேமிலி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள உட்கார வைக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், பல மாநிலங்களும் இது நடக்குது. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராம்லீலா மைதானத்தில் வந்து அந்த ராவணவதம் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சிகளை எல்லா மாநிலங்களையும் பார்க்குறதுக்கு முதலமைச்சரோட குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து முன்னணியில் வந்து உட்காருவாங்க, ஹோலி பண்டிகைகள் வந்து உட்காருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சார்ந்த பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாக்களில் முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது சகஜமாக நடக்கிறது தான். அது